மெட்டல் ஹெட், உலோக தலை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பாக்குற இந்த கதையோட பேரு. குட்டி படம் தான், ஒரு 45 நிமிஷம் தான் மொத்தத்துக்கே இருக்கும். அதை நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேபி பேசுவேன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். ரொம்ப ஷார்ட்டா வெறும் 45 நிமிஷத்துல ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிற அந்த கேப்புக்குள்ள நீங்க சொல்ல விரும்புற ஒரு பெரிய கதையை சொல்லி முடிக்கணும்னா நிறைய விஷயங்களை சொல்லாம நீங்களே புரிஞ்சுக்கங்கன்னு ஓப்பனா விட்டாதான் உண்டு. அப்படி இந்த கதையில நிறைய விஷயங்களை விட்டுருக்காங்க. அதையெல்லாம் நம்ம கிளைமேக்ஸ் போகும்போது தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓஹோ அப்படி நடந்திருக்குமோ, ஓஹோ அதனால இப்படி நடந்திருக்குமோ, இப்படி எல்லாம் நம்ம கிளைமேக்ஸ்ல தான் யூகித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு கதை தான் இது. ஒரு சின்ன பட்ஜெட்ல வெறும் 45 நிமிஷத்துக்குள்ள ஒரு படம் பாக்குற ஃபீலை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு முடியும்னு இவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நீங்களும் பாருங்க, உங்களுக்கும் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. 10க்கு ஒரு 7 பேருக்காவது இந்த கதை மேபி பிடிக்கும், 3 பேருக்கு பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். படம் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கதையோட கதைக்களம் எப்ப நடக்குதுன்னா, உலகமே அழிஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். டெக்னாலஜில அட்வான்ஸ்ட் ஆகி அறிவியலே ஒரு காலகட்டத்துக்கு பிறகு உலகத்தை அழிக்க ஆரம்பிச்ச போது உலகமே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்துக்கு போனாப்ல இருக்குது. அதனாலதான் என்னவோ பிளாக் அண்ட் ஒயிட்ல இந்த கதையை நமக்கு காட்டுறாங்க. நம்ம படத்தோட ஹீரோயின் இவங்க தான். கூட 2 பேர் வரானுங்க. இந்த ஏரியா பக்கம் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட், ஒரு பெரிய ஹார்ட்வேர் கடை ஒன்னு இருக்குது போல. அந்த கடையை தேடி பிடிச்சவங்க வந்துட்டு இருக்காங்க. ஹார்ட்வேர் கடை இருக்கும், சூப்பர் மார்க்கெட் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இருக்கும், எல்லாம் ஒரு குடோனுக்குள்ள இருக்கும். அந்த குடோனை தேடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் போக ஜாக்னு ஒருத்தர் இருக்கிறான். இவங்க தங்கியிருந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்கல்ல, அங்க ஜாக்னு ஒருத்தர் இருப்பான் போல. அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு வலி நிவாரணி வேணும். பேராசிட்டமால் மாத்திரை மாதிரி, இல்ல காயமா இருந்தா அதுக்கு வலி நிவாரணிக்கு மருந்து வாங்குவோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மருந்து வேணும். அதை தேடி தான் இப்ப இவங்க வந்துட்டு இருக்காங்க. இங்க வந்து வண்டி நின்றுச்சு. எதுக்க பார்த்தா வேற ஒரு வண்டி இருக்கிறாப்ல தெரியுது. அந்த வண்டியை நீ ஸ்டார்ட் பண்ண முடியுமா? ஒரு வண்டியே நம்பிட்டு இருக்க முடியாது, இன்னொரு வண்டி கிடைச்சா நமக்கு நல்லா இருக்குமே சொல்ல சரின்னு ஒருத்தன் போய் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இன்னொருத்தவன் 5 நிமிஷத்துல வந்துருவேன், வண்டியை ரெடியா வச்சுக்க, போறோம் பொட்டியை தூக்குறோம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். சும்மா ஒரு கல்லை விட்டு எரிஞ்சு பார்ப்பான். ஆளே இல்லாம பாலடைஞ்சு கிடக்குற இந்த மாதிரி ஒரு இடத்துல யாருக்காக இவங்க இப்படி பயப்படுறானுங்களோ தெரியல. 5 நிமிஷத்துல வண்டியை ரெடியா வச்சுக்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. கையில கம்பி எடுத்துட்டு அவன் கிளம்புறான். ஆல்ரெடி ஒரு 2 அடிக்கு ஷட்டர் அப்படி ஓபன் ஆயிதான் இருக்குது. ஏற்கனவே ஓபன் ஆனாப்ல இருக்குது. உள்ள போகணுமான்னு அவன் யோசிப்பான். எனக்கும் உள்ள போக வேண்டாம் தான் எண்ணம், இருந்தாலும் வேற வழி இல்லையே, நாம போய்த்தானே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க மேல வராங்க. வெளியில கண்ணாடியை உடைச்சு அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒருத்தன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். காரும் ஆட்டோ ஸ்டார்ட் வண்டியா இருக்கும் போல. கொஞ்சம் எலக்ட்ரிக்கலா டெக்னாலஜியை யூஸ் பண்ணாதான் அதை ஹேக் பண்ணி எடுக்க முடியும். அந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்கான். இவங்க உள்ள போனவங்க ஏதாவது தேருமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவு சத்தம் போடாம ஏணி இந்த பக்கம் நகட்டி அதுல இவன் மேல ஏறிட்டான். ஒரு பாக்ஸ அப்படியே தூக்குறான். அதே சமயம் பாக்ஸுக்கு அந்த பக்கத்துல ரோபோ ஒன்னு இருக்குது. அது ஒரு ரோபோ நாய். அதோட முதுகு தண்டுல இருந்து ஒன்னு ஒரு சின்ன பாம் மாதிரி மேல அப்படி வெடிக்குது பாருங்க. அப்படியே தூள் தூளா அது தெரிக்கும். இந்த ஒவ்வொரு தூளுமே டிராக்கர். இது உங்க உடம்புல ஒட்டிக்கிட்டு இருந்தா நீங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி டிராக்கர் அவன் மூஞ்சி முழுக்க வெடிச்சு செதறது. ஒரு பீஸ் மட்டும் இவளோட தொடையில குத்திரும். அந்த பதட்டத்துல அப்படியே அவன் மேல இருந்து கீழே விழுகிறான். அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்தான். பொட்டியும் விழுந்துருச்சு. இருந்தாலும் போராடி எந்திரிக்கிறான். அதே சமயம் ரோபோ அதோட கைகளையும் கால்களையும் எடுத்து எகிரி குதிச்சு எவ்வளவு வேகமா வருதுன்னு பாருங்க. ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி ஓடியாரான். தாங்கிட்ட இருக்கிற கம்பியை வச்சு அந்த நாய் ரோபோவை அடிப்பான் பாருங்க. அது ஒரு காலை தூக்கி உச்சா போகுன்னு பார்த்தா புல்லட்டை விடுது. காலுக்குள்ளேயே துப்பாக்கி தோட்டாலாம் வச்சிருக்காங்க. அந்த பயல சுட்டு கொன்னுடுது. இதை பார்த்துட்டு இந்த அம்மா பயந்து தெரிச்சு ஓடுது. டேய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாதரா, ஓடிடுறா அப்படின்னு இங்க இருந்து கத்திட்டு இவளோட கார்ல ஏற பாக்குறா. இந்த பக்கம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவங்க வண்டியை திருப்பிட்டே போறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆக இனிஷியலைஸ் ஆயிருச்சு. இவன் வேனு நினைக்கிறேன். அந்த வேனை திருடிட்டு இவன் பின்னாடி வந்துட்டு இருக்கிறான். நாய் படு வேகமா வரட்டிக்கிட்டே வருது. ஏற்கனவே பாலடைஞ்சு கிடந்த வண்டி தான். இந்த வண்டி முக்கியம்னா குடோனுக்குள்ளதான் வண்டி நிக்கும். இது குடோனுக்கு வெளியில கிடக்குது. ஓடாத நினைச்ச அந்த வண்டி இப்ப ஓடுது. அதை ஓட்டிட்டு தான் வந்துட்டு இருக்கிறான். அந்த ரோபோ நாய் விடுறாப்ல தெரியல. படு வேகமா வரட்டிட்டு வந்து அப்படியே இந்த வேனுக்குள்ள எப்படி எகிரி குதிக்குதுன்னு பாருங்க. கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள வந்துருச்சு. உள்ள அப்படியே கரப்பாம்பூச்சியை கவுத்தி போட்டாப்ல விழுந்து கிடக்கும். ஆனா அழகா நிமிந்து நின்றுது. வேண்டாம் வேண்டாம் என்ன விட்டுருன்னு கதறுவான். ஆனா இறக்கமே இல்லாம அவனோட தலையிலேயே சுட்டு கொன்னுடுது. வண்டி அப்படியே அங்க நின்றுச்சு. இனிமே அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு ஆள் இல்ல. முன்னாடி இவ வேகமா போய்கிட்டு இருப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சா அந்த ரோபோ என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அதோட கைக்குள்ளேயே பென்ட்ரைவ் மாதிரி ஒரு யூஎஸ்பி இருக்கு. அத அந்த காருக்குள்ள அந்த ரோபோ நாய் சொருகுன அடுத்த செகண்ட் பார்த்தா ரோபோ நாய் இப்போ வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டேரிங் எல்லாம் பிடிச்சி லெஃப்ட் ரைட்னு திருப்பணும்னு அவசியம் இல்ல. யூஎஸ்பில கனெக்ட் ஆகி ஹீரோயினோட இந்த வண்டியை ட்ரேஸ் அவுட் பண்ணா போதும்னு சொல்லி சாஃப்ட்வேர்லயே கமெண்ட் கொடுக்குது போல. அது படு பயங்கரமா வெட்டிக்கிட்டு வருது. இவளும் அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக வண்டியை ஏட்டிக்கு புட்டியா ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. வந்து வேணும் முட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ரோட்டுக்குள்ள போக வேண்டிய வண்டி திரையாத்தனமா உள்ள இறங்கி கண்ணா பின்னான்னு ஓடிக்கிட்டு இருக்கு காட்டுக்குள்ள. எல்லாத்தையும் முட்டி மோதி ஒரு வழியா அந்த பக்கம் வந்துச்சு. ஆனா அங்க பார்த்தா ஒரு பெரிய மலையோட உச்சியில இருக்கிறாவ. இந்த பக்கம் வேன் நின்றுச்சு. இவ மலை உச்சியில கரெக்டா வண்டி சாயிர தருணத்துல அங்க போய் பிரேக்க போட்டா. இங்க கதவையே உடைச்சுக்கிட்டு அந்த நாய் ரோபோ வெளியில வருது. அங்க அவ கண்ணாடியில மோதிரவ அப்படியே மயங்கி கிடக்குறா. இதுகிட்ட ஒரு ஸ்கேனிங் சாஃப்ட்வேர் இருக்குது. அவ்வளவு பெரிய காட்டுக்குள்ளையும் அழகா ஸ்கேன் பண்ணி இவ எங்க இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிருது. அது என்ன துடிக்கிறாப்ல இருக்குன்னு கேக்குறீங்களா? அவ உடம்புல தொடையில ஒட்டிக்கிட்டு இருக்கே ஒரு டிராக்கர். அது இருக்கிறவரை நாயால ஈஸியா இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். இவ மயக்க முழிச்சு பாப்பா. ஒரு பக்கம்
அப்படியே அந்த பக்கம் கீழே விழுகிறாப்புல அவ மாட்டிக்கிட்டு இருக்கா மலை உச்சியில. ஐயோன்னு பதறிக்கிட்டு காரை திறந்து இந்த பக்கத்துல வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த ரோபோ நாயி அது கரப்பாம்பூச்சி மாதிரி வண்டி மேல ஏறி கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள வருது. உள்ள இறங்குனதுமே அதை நங்குன்னு மிதிச்சு அந்த மூளையில போட்டு இவ பின்பக்கத்து கதவு வழியா எகிரி வெளியில வந்து குதிக்க, அதுக்கப்புறம் கரெக்டா அந்த காரு கீழே விழன்னு சரியா இருக்குங்க. காருக்குள்ள இருந்த அந்த ரோபோ நாயும் சேர்ந்து மொத்தமா கீழே விழுந்துருச்சு. எப்படி ஒரு 30-40 அடி இருக்கும். அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்து காரு படு சேதாரம். மேல இருந்து இவ பாக்குறா, ரைட்டு இதுக்கு மேல நமக்கு ஆபத்து இல்லைன்னு நினைக்கிறாளா, அந்த நாய் ரோபோ அவ்வளவுதானா அப்படின்னு நம்ம யோசிச்சா அந்த டேமேஜா இருக்கிற வண்டி படு பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இன்னும் ரோபோ நாயி உயிரோட தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த பக்கம் இவ ஒரு ஆத்தோரமா உட்காந்து தான் தொடையில இருக்கிற அந்த டிராக்கிங் டிவைஸை ரிமூவ் பண்றதுக்காக பைக்குல ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறா. டெட்டாயில் மாதிரி ஏதோ கிடைக்குது, தண்ணி கிடைக்குது. இந்த பக்கம் ரோபோவோ நெலிஞ்சு கிடக்கிற அந்த காருக்குள்ள இருந்து வெளியில வர முயற்சி பண்ணுது. அதோட கையோட ஒரு பாதி காருக்குள்ள நல்லா மாட்டிக்கிச்சு. விக்குன்னு பிடிச்சி இழுக்க ஒரு பாதி கையே வண்டியிலேயே மாட்டிக்கிச்சுங்க. அது போனா பரவாயில்லன்னு விட்டுட்டு மீதி 3 காலோட அது வெளியில வருது. சுத்தியும் முத்தியும் ஸ்கேன் பண்ணி பாக்குது. ஒரு கால்ல பாதி இல்ல, இருந்தாலும் எவ்வளவு வேகமா ஓடியாருது பாருங்க. இந்த பக்கம் அடிபட்ட இடத்துல தண்ணியை ஊத்தி மிச்ச மீதி தண்ணியை குடிச்சிட்டு கையில கத்தி எடுக்கிறா. கத்தக்கூடாதுன்னு வாயில எதையோ சொருகிக்கிட்டு அந்த டிராக்கரை தான் தொடைக்குள்ள கத்தியை விட்டு ஆட்டி அவ்வளவு வலியோட டிராக்கரை எடுத்துறாங்க. இல்ல தொடையில இருக்கிற காயத்தை பெருசாக்கி இருக்காங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் தான் ஒரு கட்டிங் பிளேட உள்ள விட்டு அப்படி நோண்டி டிராக்கரை எடுக்கணும். அதையும் எடுத்துட்டாங்க. அப்புறம் வாயில இருந்த கட்டையை துப்பிடுறாங்க. என்ன பண்றான்னு பாருங்க. வாட்டர் கேனுக்குள்ள அந்த டிராக்கரை போட்டு அதை மூடி ஓடிக்கிட்டு இருக்கிற ஆத்துக்குள்ள வீசி எரிஞ்சிடறா. ஆத்துல அப்படியே அந்த டிராக்கரு வாட்டர் கேனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் காத்து இருக்குமா, அப்படியே மிதந்து போய்கிட்டு இருக்கும். அதோட லொகேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். நாயும் அந்த டிராக்கரை ஃபாலோ பண்ணி தான் போகும். இவ எஸ்கேப் ஆயிடலாம் இல்லையா, அதுதான் பிளான். இந்த பக்கம் அந்த நாய் காட்டுத்தனமா ஓடியாந்துகிட்டு இருக்குது. சுத்தி முத்தியும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா எங்கேயோ அந்த டிராக்கர் மூவ் ஆறது இதுக்கு தெரியுது. உடனே குறுக்கால ஓடுது. இந்த பக்கம் இந்த அம்மா டிராக்கர் போற திசைக்கு எதிர் திசையில ஓடிக்கிட்டு இருக்கா. இவளோட வாக்கி டாக்கில ஏதோ சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா யாரோ கால் பண்றாங்க. வாக்கி டாக்கில எடுத்து பேசுறா. அந்த பக்கம் யார் பேசுறாங்கன்னு தெரியல. ஒன்லி விசில் சத்தம் மட்டும் தான் கேட்கறாப்ல இருக்குது. அதுல அவ என்ன புரிஞ்சுக்கிறாளோ பதில் சொல்றா. என் கூட வந்தவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க பாவம்னு துக்க செய்தியை எடுத்து சொல்றா. ஜாக்குக்கு வேண்டியதை எடுக்கிறதுக்காக தான் இங்க வந்தோம். அவன் வழியில தினமும் கஷ்டப்படுறத எங்களால பாத்துக்க முடியல, தாங்கிக்க முடியல. அதுக்காக தான் வலி நிவாரணி மாதிரி ஏதோ தேடி வந்தோம். வந்த இடத்துல இப்படி ஆயிப்போச்சுன்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அவங்க என்ன பேசுறாங்கிறது கேட்க மாட்டேது. சும்மா விசில் அடிக்கிறாப்ல கொரன்னு ஏதோ. அதனால இவ பேசுறத அந்த பக்கம் யாராவது கேட்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இவ பேசிட்டு இருக்கா. அந்த பக்கம் எவனாவது கேட்டாதான் உண்டு, இல்ல அவனும் ஹலோன்னு கத்திக்கிட்டு இருக்காரோ தெரியாது. நான் இப்போ அந்த டிராக்கிங் டிவைஸை ஆத்து பக்கம் பார்த்துட்டு இருக்குது, தேடிட்டு இருக்குது. இப்ப பார்த்தா அந்த வாட்டர் கேனு பாறைகளுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நிக்குது. நான் ஏன் அந்த இடத்துக்கு வந்து பாக்குது. டிராக்கரை இந்த மாதிரி வாட்டர் கேன்ல போட்டு நம்மள திசை திருப்பி விட்டுட்டாங்கிறத அந்த ரோபோ நாயும் புரிஞ்சுக்குது. அடுத்து என்ன பண்ணுதுன்னு பாருங்க. சுத்தியும் முத்தியும் ஸ்கேன் பண்ணுது. அங்கங்க ரத்தம் சொட்டி கிடக்கும்ல, அது மட்டும் இதுக்கு நல்லா தெரியுது. சோ ரத்தம் சொட்டி இருக்கிற அந்த பாதையை ஃபாலோ பண்ணி இவளை விரட்டிக்கிட்டு இப்ப அது வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, இவ இந்த மலையில இருக்கிறா, அது அந்த மலையில இருக்குது. இருந்தாலும் எவ்வளவு வேகமா விரட்டிக்கிட்டு வருதுன்னு பாருங்க. ஓடுன்னு இவ தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறா. அந்த நாயோட வேகத்துக்கு நம்மளால ஈடு கொடுக்க முடியாதுன்னு இவ மரத்து மேல ஏறிடுறா. நல்ல பெரிய மரமா இருக்குது. நாயும் அங்க வந்துருச்சு. கரெக்டா அந்த மரத்துக்கு கீழே தான் நிக்குது. அதை ஏமாத்த முடியாது போல. சுத்தி முத்தி பார்த்துட்டு ஆள் இல்லைன்னு அதை அண்ணாந்து பார்க்கவும் ஆரம்பிச்சிருது. மேல இருக்கிறது ஸ்கேனிங்ல இப்ப நல்லா தெரியுது. டிராக்கரே இல்லைனாலும் பாக்குற தூரத்துல தானே இருக்கிறா. மரத்து மேல ஏறுறதுக்கு அது முயற்சி பண்ணுது. பொதுவா இந்த ரோபோவால ஈஸியா மரத்தின் மீது ஏற முடியும். ஆனா இப்போ அந்த அரை காலு உடஞ்சு போனதுனால மரத்து மேல அதால ஏற முடியல. அதை பார்த்து இவ ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்த மாதிரி ஒரு ரோபோவால முடியாதுங்கிற ஒரு சூழல் வரும்போது இதை பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்கிறாப்ல அவங்க மேல இருந்தே புலம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா ரோபோக்கள்னால படாத பாடுபட்டிருப்பா போல தெரியுது. உடனே அந்த ரோபோ என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அப்படியே அமுங்குனாப்புல உட்காந்துக்குச்சு. ராத்திரி இவ அங்க நல்லா படுத்து கிடக்குறா. அப்படியே லைட்டா தூங்கிடுவா போல. சருகி கீழே விழ போவா. நல்ல வேலை ஒரு கிளையில புடிச்சுக்கிட்டா. ஆனா அதே சமயம் ஒரு குச்சி ரோபோ மேல விழுந்துட ரோபோ முழிச்சுக்கிச்சு. ஏற்கனவே அது ஏன் அப்படி கவுந்து உட்காந்துச்சுன்னா எனர்ஜியை சேவ் பண்றதுக்காக. ஏன்னா என்ன ரோபோவா இருந்தாலும் சரி அதுக்கு சார்ஜ்னு ஒண்ணு வேணும்ல. சார்ஜை சேவ் பண்றதுக்காக அப்படி உட்கார்ந்தது. இப்பயும் பாருங்க சார்ஜை சேவ் பண்றதுக்காக தான் அப்படி உட்காருது. சார்ஜ் அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதுக்கு சார்ஜர் இருக்கு. அந்த சார்ஜரை சேவ் பண்ணணுங்கிறது ரோபோவோட பிளான். ஆனா அப்படி அதை சார்ஜ் பண்ண கூடாதுங்கிறதுக்காக வச்சிருந்த மிட்டாயை தூக்கி போடுவா. உடனே எந்திரிக்கும். மறுபடியும் சார்ஜ் சேவ் பண்றதுக்காக அப்படி கூனி உட்காரும். மறுபடியும் ஒரு முட்டாயை தூக்கி போடுவா. உடனே மறுபடியும் எந்திரிக்கும். இப்படி அந்த ரோபோவை விடாது செயல்பட வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி அதோட கேட்கிற திறன் இருக்குல்ல, சென்சார், அதுவும் நல்லா வேலை செய்யும். அதை வேலை வாங்கிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக 1000, 999, 998, 997ன்னு இப்படியே குறைச்சிக்கிட்டு 0 வரைக்கும் வருவா. அப்புறம் மறுபடியும் 1000ன்னு இருந்து எண்ண ஆரம்பிச்சிடறா. ஏன்னா அதோட கேட்கிற திறனை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த சென்சார் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதோட சார்ஜர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்பப்ப எதாவது விட்டு எரிஞ்சு அது
மறுபடியும் எந்திரிக்க உட்காரன்னு அதோட சார்ஜை குறைக்கிறதுக்காக இவங்க சிறப்பான ஒரு ஐடியாவை பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே மணிக்கணக்கா அந்த அம்மா விடாது பண்ணிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது மேல என்னத்தை தூக்கி போட்டாலும் சரி அது எந்திரிக்கல. அப்ப என்ன அர்த்தம்? சார்ஜ் ஃபுல்லா காலின்னு அர்த்தம். இதாண்டா சான்ஸ்னு இவங்க அப்படியே மெதுவா மரத்துல இருந்து கீழே இறங்குறாங்க. இது ஒரு பெரிய படம் இல்ல, குட்டி படம் தான், சின்ன கதை தான், அதனால ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். இறங்கி ஒரு வழியா தப்பிச்சோம் பொழைச்சோம்னு அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2 உசுரை வாங்கிடுச்சு அந்த நாய். இப்ப 3ஆவதா இவ உசுரை வாங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இவங்களும் ஓடுன்னு ஓடியாந்து இந்த பக்கம் ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் இருக்குது, கேட் இருக்குது. கேட் அவரால் திறக்க முடியாது. அதனாலதான் மேல ஏறி எகிரி குதிச்சு காம்பவுண்டோட அந்த பக்கத்துக்கு வர முயற்சி பண்றாங்க. ஆனா அதே சமயம் பகலாயிடுச்சா, சூரிய மேல வந்துட்டானா, சூரிய வெளிச்சம் பட ஆரம்பிச்சதுமே ரோபோ சோலார் பேனலால செய்யப்பட்டதா இருக்கும் போல தெரியுது. சூரிய வெளிச்சம் அந்த ரோபோ மேல பட அதுக்கு சார்ஜ் ஏற ஆரம்பிக்குது. இவங்க ராத்திரி ஃபுல்லா கஷ்டப்பட்டு சார்ஜை குறைச்சா அது அசால்ட்டா பகல்ல சூரிய வெளிச்சத்துல சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. இங்க வந்து பார்த்தா இங்க ஒரு கார் நிக்குதுங்க. காரை எடுத்துட்டு எஸ்கேப் ஆனா நல்லா தான் இருக்கும். பக்கத்துல வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா பக்கத்து பில்டிங்குள்ள போறதுக்கு ஒரு டோர் இருக்குது, காலிங் பெல் இருக்குது. லைட்டா திறந்து உள்ள பாக்குறா, ஏதோ தென்படுது. உடனே குச்சி மாதிரி ஒன்னு எடுத்து எல்லாத்தையும் பேக் உள்ள ரெடியா வச்சிருக்கா. ஓ, வெளியில இருக்கிற அந்த காரோட சாவி உள்ள இருக்குது. அந்த சாவியை ஆட்டைய போறதுக்காக தான் இப்போ ஹீரோயின் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் சார்ஜ் ஓரளவு ஏறினதும் ரோபோ எந்திரிச்சு மரத்து மேலதான் ஃபர்ஸ்ட் பாக்குது. அவ இல்ல. சுத்தியும் முத்தியும் பாக்குது, அவளை காணோம். இவ ஒரு வழியா மேஜை மேல இருந்த அந்த சாவியை எடுத்துட்டா, ஆனா கீழே விழுந்தது. கீழே கிடக்கிற சாவியை அப்ப அவங்க எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ரோபோவோ படு வேகமா நான் இவளை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. ஓடி விட்டு வேகமா வருது. எப்படியோ மறுபடியும் ஹூக்க போட்டு அழகா கதவுக்கு இந்த பக்கத்துல இருந்து கார் சாவியை இவங்க எடுத்துறாங்க. அப்பப்பா, கார் சாவி கிடைச்சதும் அவங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஆனா அவசரப்பட்டு சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எடுத்த அந்த சாவி கொத்துல கார் சாவி இல்ல. சரி, டோர் சாவியாவது இருக்குமான்னு ஒவ்வொரு சாவியா போட்டு பார்த்தா கதவு திறந்துருச்சுங்க. சந்தோஷம்னு உள்ள வந்துட்டாங்க. டிராயரை திறந்து கார் சாவி இருக்கான்னு தேடுறாங்க. டிராயர்ல இல்ல. சரி, நாய் வந்துருச்சு நான் பயந்து கதவை சாத்திட்டு இன்னும் கொஞ்சம் உள்ள வராங்க. மெதுவா சத்தம் போடாம கிச்சன் வரைக்கும் வந்துட்டாங்க. அங்க இருக்கிற டிராயர்ல செக் பண்ணி பாக்குறாங்க. அங்கேயும் கார் சாவி கிடைக்கல. அப்புறம் தான் டிராயர்ல தோட்டா மாதிரி ஏதோ 2 கிடக்குது. அது எதுக்கு தேவைப்படுன்னு எடுத்து பைக்குள்ள போட்டுக்கிறாங்க. அது என்னன்னு சரியா நமக்கு காட்டல. அப்புறம் தான் ஹால் பக்கம் அவங்களோட கவனம் திரும்புது. ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு எல்லா வாய்ப்பும் இந்த வீட்டுல இருக்குது. ஆனா வீட்டுக்கு சொந்தக்கார யாரோ கார் சாவி கிரவுண்ட் ஃப்ளோர்ல கிடைக்கலையா, இப்ப படியேறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறாங்க. மேல ஏதோ நடமாட்டமோ சத்தமோ இவங்களுக்கு தெரியுமோ என்னவோ, இவங்க முகம் ஒரு மாதிரியா மாறுது. அப்படியே சத்தம் போடாம மேல வராங்க. மேல வந்து பார்த்தா 2 பொணம் தான் கிடக்குது. இந்த மாதிரி ஒரு உலகத்துல போராடி வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி 2 பேர் புருஷன் பொண்டாட்டியா இருக்கலாம் மேபி, படுக்கையிலேயே செத்து போய் கிடக்குறாங்க. போனா நாத்தம் வெளியில அப்படி அடிக்குது. நாத்தம் தாங்காம இவ மூக்க அப்படியே பொத்திக்கிறா. துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு தான் செத்து போயிருப்பாங்க போல. சோ அவங்க கையில இருக்கிற அந்த துப்பாக்கிய இவ புடிங்கி எடுத்துறா. அப்புறம் செத்து போனவங்க அவங்க சட்டைக்குள்ள வேற யாராவது இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறா. செக் பண்ணி பார்த்தா ஒரு வழியா கார் சாவி கிடைச்சிருச்சு. எடுத்து இவங்க பையில போட்டுக்கிறாங்க. கை காலெல்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி உதறிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இவங்க 2 தோட்டா எடுத்து வச்சிருந்தாங்களா, சுடப்பட்ட அந்த தோட்டாவோட கவர்ஸ் எல்லாம் தூக்கி வெளியில போட்டு ஒரு தோட்டாவை எடுத்து கண்ணுக்குள்ள போட்டாச்சு. சோ ஒரு கண்ணு லோடாகி தயாரா இருக்குது. பாத்ரூம் பக்கம் ஒரு வழியா நடந்து வந்தாச்சு. இந்த பக்கம் நாய் எங்கடான்னு பார்த்தா அது கரெக்டா அந்த காம்பவுண்ட் வால் வரைக்கும் வந்துருச்சு. அங்கங்க ரத்த துளிகள் சிந்தி இருக்கும் இல்லையா, அது காம்பவுண்ட் வால் மேல ஏறி போறதையும் இது கவனிக்குது. உடனே கொஞ்சம் நிமிந்து நின்னு தன்னோட டிவைஸ, அது ஒரு ஸ்மார்ட் லாக் போல, ஸ்மார்ட் லாக்குள்ள உள்ள சொருகி ஹேக் பண்ணி அந்த கேட்டையே திறக்க வச்சிருது. கேட்டும் திறந்துருச்சு, இது வெளியில வந்துருச்சு. இந்த பக்கம் இந்த அம்மா அது தெரியாம உட்காந்து கைய கால உட்காந்து கழுவிக்கிட்டு இருக்கிறா. பாத்ரூம்லயே ஏதோ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு மருந்து கொஞ்சம் இருக்கும். முத வேலையா ஒரு துணி எடுத்து ஈரத்துல நினைச்சு தொடையில இருக்கிற அந்த காயத்துக்கு அப்படியே புத்தனாப்புல வச்சு எடுக்கிறாங்க அந்த துணியை. ரோபோ அடுத்த கேட்டையும் திறந்துட்டு வெளியில வர பாக்குது. இந்த பக்கம் தொடையில ஏற்பட்ட அந்த காயத்துக்கு இவ கட்டு போட்டுட்டு இருக்கா. நெத்தியில ஏற்பட்ட காயத்துல இருந்து ரத்த வடியும். இப்ப இது இந்த வீட்டு கதவையும் திறந்து சத்தம் இல்லாம இப்ப உள்ள வந்துருச்சு. ஒரு காலு லாட்டியும் எப்படி சேட்டை பண்ணுதுன்னு பாருங்க. அடுத்து இது ஒரு சேட்டை பண்ணுது பாருங்க. கிச்சன் பறக்க வந்துச்சு. கிச்சன்ல இருக்கிற கத்தி இருக்குல்ல, அதை எப்படி அந்த உடஞ்ச கையால அழகா கையில எடுத்து அந்த கத்தியவே இல்லாத அந்த காலுக்கு பதிலா பேக்கப்பா அது பயன்படுத்துது. வேற லெவல்ல இல்ல, மனிதர்கள் மாதிரி அது கிட்டத்தட்ட யோசிக்குது பாத்தீங்களா. ஷம ஷார்ப். அந்த கத்தியை வச்சு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்தா குத்தி கிழிச்சு எடுத்துரும். அதே சமயம் ரோபோவோட நடமாட்ட சத்தம் கேட்டதுனால என்னவோ ஏற்கனவே லோடு பண்ணி வச்சிருந்த துப்பாக்கி எடுத்துட்டு நாய் வருதான்னு செக் பண்ணிட்டு இருக்கா. நாய் கத்தி எடுத்துட்டு வருது. இவகிட்ட துப்பாக்கி இருக்கு, இருந்தாலும் பயந்து ஓடுறா. சத்தம் இல்லாம அது வரணும்னு முயற்சி பண்ணுது. ஆனா அதோட இரும்பு கால்கள் நகரும் போது டொக்கு 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 டொக்குன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அந்த சத்தம் அந்த பக்கம் நகண்டு போது இவங்க ஒரு ஓரமா துணிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் தேடி பார்த்துட்டு போன ரோபோ இப்போ இந்த பக்கமும் வருது. இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடம் ஏற்கனவே ரெனோவேட் செய்யறதுக்காக துணியால நிறைய இடத்த மூடி வச்சிருப்பாங்க. அதுல இவங்க ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க அங்க இருந்த பெயிண்ட் எடுத்து அந்த ரோபோ மேல அப்படியே மொத்தமா ஊத்தி விட்டாங்க. ரோபோ சென்சார் மேல எல்லாம் பெயிண்ட் நல்லா பட்டதுனால அதால சரியா ஸ்கேன் பண்ணவோ பார்க்கவோ முடியல. கண்ணா பின்னான்னு கையில இருக்கிற அந்த கத்திய ட்ரில்லிங் மிஷின் மாதிரி பயன்படுத்தி இஷ்டத்துக்கு ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ள இந்த அம்மா ஒரு வழியா அந்த வீட்டை விட்டே வெளியில ஓடியாண்டாங்க. ஏற்கனவே கார் சாவி எடுத்திருந்தாங்கல்ல, கார் சாவி அமைக்கி காரை அன்லாக் பண்ணி உள்ள ஏறிட்டாங்க. ஸ்டார்ட் பண்றதுக்கு புஷ் பட்டன் டைப் இந்த கார். புஷ் பட்டன் அமுக்குறாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகல. எத்தனை காலமா இப்படியே அந்த
வண்டி நிக்கிதோ என்னவோ திரும்ப திரும்ப அமுக்கி அமுக்கி பாக்குறாங்க. ஸ்டார்ட் ஆயிருன்னு இவங்களுக்கு மரண பயத்துல அழுகே வருது. அதே சமயம் கேமரா அங்க இருந்து அதோட போக்கஸ மாத்தி இந்த பக்கம் நமக்கு ரோபோவோட பாடி என்னன்னு காட்டுறாங்க. அது கண்ணு தெரியாம செவத்துல போட்ட அந்த ஓட்டையெல்லாம் போதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெதுவா மறுபடியும் அந்த வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணுது. வீட்டை விட்டு வெளியிலயும் வந்துருச்சு. இப்போ காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணல, அந்த சத்தம் கேட்டீங்க வந்துச்சா அப்படின்னு பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஆனா இருக்கிற ஸ்பீக்கர் எல்லாத்தையுமே பேட்டரி மூலமா இவங்க ஆன் பண்ணி விட்டுருக்காங்க. நல்லா வம்புக்குனே சத்தத்தை அதிகமா வச்சிருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டுதான் அங்க இருந்து இந்த ரோபோ இங்க வந்திருக்கு. ஏன் இதெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னா அதை சுட்டுக் கொள்றதுக்கான ஒரு டிராப். துப்பாக்கியோட குறி வைக்கிறாங்க. பின்னாடி இருந்து சத்தம் இல்லாம வந்து அந்த ரோபோவோட தலையிலேயே சுடு. ஆனாலும் அது சத்தாப்புல தெரியல. மறுபடியும் படு வேகமா அங்க இருந்து இவளை நோக்கி ஓடியாருது. அதுக்குள்ள இவங்க அடுத்த தோட்டாவை லோடு பண்ணணும். ஏற்கனவே கையில கத்தி வச்சிருந்தா வேகமா ஓடியாந்து கால்ல ஒரு கோடை போட்டுருச்சு. கரெக்டா அவங்க கீழே விழ போற சமயம் ரெண்டாவது லோடு பண்ணிட்டாங்க. நாயை குறி வைத்து ரெண்டாவது ஷாட். ரோபோவோட சோலி முடிஞ்சு போச்சுன்னு நம்பலாம். ஆனா அதே சமயம் ரோபோ எவ்வளவு விவரம்னு பாருங்க. தான் செத்தாலும் இவளை கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு என்னவோ மறுபடியும் முதுகு தண்டை ஓபன் பண்ணி உள்ள இருந்து ஒரு பாலை வெளியில ரிலீஸ் பண்ணுது. அதுதான் அந்த டிராக்கர் பாம். அதை அப்படி வெடிச்சு செதறனதும் இவங்க மூஞ்சி முகரம் முழுக்க அந்த டிராக்கர் எப்படி எல்லாம் ஒட்டி கிடக்குதுன்னு பாருங்க. இவ்வளவு டிராக்கர் உடம்புல ஒட்டி கிடக்கு. அடுத்து வேற வழி இல்லாம கத்தி எடுத்து முகத்துல குத்தி இருக்கிற ஒவ்வொரு டிராக்கரா அவங்க எடுத்தே ஆகணும். அப்பதான் இன்னொரு மேட்டரை நோட் பண்றாங்க. ஒரு டிராக்கர் துகள் மட்டும் அவங்க தொண்டைக்குள்ள இறங்கிடுச்சு. முகத்துல இருக்கிறத ஈஸியா கீறி எடுத்துருவாங்க. ஆனா தொண்டைக்குள்ள இறங்கி இருக்கிறத எப்படி கத்தியால குத்தி கிழிச்சு எடுக்க முடியும்? அதனாலதான் அவங்க ரொம்ப பதட்டத்தோட இருக்கிறாங்க. நாய்க்கு பயந்தோம் சரி, நாய் ரோபோக்கெல்லாம் இப்ப பயப்பட வேண்டியிருக்கு. மறுபடியும் வாக்கி டாக்கி எடுத்து யாராவது இருக்கிறீங்களா? நான் பேசுறது கேக்குதா? மேபி நான் பேசுறது உங்களால கேட்க முடியலாம், நீங்க பேசுறது எனக்கு கேட்காம இருக்கலாம். அப்படி யாராவது கேட்டீங்கன்னா என் கதையை முழுசா கேளுங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் கண்டிப்பா நம்ம இடத்துக்கு திரும்ப வர முடியாது. ஜாக்குக்காக தான் நாங்க இதை எடுக்க வந்தோம். ஆனா இவ்வளவு கஷ்டப்படுவோம்னு நாங்க எதிர்பார்க்கல. ஜாக்கு கிட்ட அவங்கிட்ட இருந்தது டேமேஜ் ஆயிடுச்சு போல. அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குற ஏதோ ஒன்னு டேமேஜ் ஆயிடுச்சு. பேராசிட்டமால் நாம நினைச்சோம், வலி நிவாரணி மருந்தா இருக்குமோ நாம நினைச்சோம். ஏதோ ஒன்னு அந்த ஜாக்குங்கிறவன் இழந்திருக்கான். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு உடஞ்சதை நான் உனக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு தான் வெளியில வந்திருக்காங்க. சொன்னபடி இவங்க இந்த பெட்டியில இருந்து அதை எடுத்து கொடுத்திருந்தாங்கன்னா அவனும் சந்தோஷப்பட்டிருப்பான். ஜாக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா அவனுக்கு ஃபீல் ஆகிருக்கும். என்னால முடியல, இதுல நாங்க தோத்துட்டோம், நானும் இப்ப உயிரோட திரும்ப வரும் நானும் தெரியல, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கியே வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கத்தி எடுத்து தான் தொண்டையில இருக்கிற அந்த டிராக்கரை தான் அவங்க எடுக்க முயற்சி பண்றாங்க. அப்படியே கேமரா அங்க இருந்து போக்கஸ் அவுட் ஆகுது. இப்ப கேமரா எங்க நோக்கி போய்கிட்டு இருக்குன்னா இவங்க கடந்து வந்தாங்கல்ல அந்த பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அந்த நாய் ரோபோ ஃபுல்லா டேமேஜ் ஆகி செத்து போச்சு. ஆனா அந்த டிராக்கிங் டிவைஸை செட் பண்ணிட்டதுனாலயோ என்னவோ ஏகப்பட்ட நாய் ரோபோ இப்ப அந்த வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்குது. இவங்க மலை உச்சியில இருந்து விழுந்தாங்கல்ல அங்க அந்த கேமரா இப்ப மூவ் ஆகி போகுது. அங்க கூட சில நாய்கள் மோப்ப முடிச்சு வருதுங்க. இப்போ எங்க இருந்து இவங்க ஒரு பெட்டி எடுத்தாங்க பாத்தீங்களா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல, இப்போ அந்த குடோன் வரைக்கும் கேமரா வந்து நிக்குது. அப்படி என்னத்தையா இவங்க இங்க வந்து அந்த பெட்டியில எடுக்க பார்த்தானுங்க. இத்தனை பேர் உசுறு போயிடுச்சு. இவ்வளவு பேரை கொன்னு இவ்வளவு உசுரை எடுத்து அப்படி காப்பாற்ற வேண்டிய அந்த பொருள் என்ன தெரியல. அந்த குடோன்குள்ள ஒருத்தர் செத்தார்ல அவர்கிட்ட கூட ஒரு ரோபோ சுத்தி தெரியுது. மாப்பம் முடிச்சாங்கிட்டு இன்னொரு ரோபோவும் அங்க வருது. இப்படி இந்த உலகம் முழுக்க எத்தனை நாய் ரோபோ இருக்குன்னு பாருங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பொட்டியை கொஞ்சம் கேமரால காட்டுங்கப்பா. இதோ பாருங்க, இவங்க எடுத்த அந்த பெட்டிக்குள்ள என்ன கிடக்குன்னு பாருங்க. வெறும் டெட்டி பியர் கரடி பொம்மைகள் தான். இப்படி கரடி பொம்மையை காட்டி கடைசியில இந்த படத்தை இந்த இடத்துலயே முடிச்சிடறாங்க. இந்த கதை மொத்தத்துக்கே பாத்தீங்கன்னா வெறும் 45 நிமிஷத்துல முடிஞ்சு போகுது. ஒரு இங்கிலீஷ் படம்னா அட்லீஸ்ட் 1.5 மணி நேரமாவது ஓடும். இது வெறும் 45 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள மொத்த கதையும் சொல்ல முடியுமா? முடியாது. சில விஷயங்களை நீங்களே யூகிச்சுக்கங்க அப்படின்னு ஓபனா விடத்தான் முடியும். அப்படி நிறைய விஷயங்களை இதுல நாமளா யூகிக்க வேண்டிய சூழல்ல நாம இருக்கிறோம். ஒன்னு, இந்த டெட்டி பீரை எடுக்க வந்தாங்களே, நாம வலி நிவாரணின்னு யோசிச்சோம், பேராசிட்டமால் மாத்திரையா இருக்குமோன்னு யோசிச்சோம், இல்ல ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டா இருக்குமோன்னு யோசிச்சோம். கடைசியில பார்த்தா இது எல்லாம் ஜாக்குங்கிற ஒரு சின்ன பையன். நம்ம அவனை பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஜாக்குங்கிறது ஒரு சின்ன பையன். இந்த அம்மாவோட பையனா கூட அது இருக்கலாம். அவனுக்கு அடிபட்டு இருக்கலாம். அந்த கரடி பொம்மையை காட்டித்தான் ஏதோ அவனை சமாதானப்படுத்திட்டே இருந்திருக்காங்க. அந்த கரடி பொம்மையும் டேமேஜ் ஆயிருக்கும். அதுக்கு பதிலா வேற கரடி பொம்மை நான் வாங்கி தரேன்ப்பா, பிராமிஸ் பண்ணி இந்த அம்மா சொல்லியிருக்கும். அதுக்காக அந்த கரடி பொம்மையை எடுக்கிறதுக்காக இங்க வந்த இடத்துல எத்தனை கொலைன்னு பாத்துக்கங்க. சரி, இதுல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. இந்த உலகமே இப்படி நாசமா போய் கிடக்குது. இதுக்கு யார் காரணமா இருக்கும்னா கடைசியில கேமரா போக்கஸா இந்த பக்கம் வரும்போது எறும்பு மாதிரி ஏகப்பட்ட நாய் ரோபோக்கள் சுத்தி திரிஞ்சதே. அப்போ அந்த ரோபோக்களோட அதீத வளர்ச்சி, அதுகளோட அந்த டெக்னாலஜி வளர்ந்து நின்னதுல அதுகளுக்கு கொடுக்கிற அந்த உத்தரவை அது ஓவரா சின்சியரா எடுத்துக்கிட்டு மேபி இந்த உலக அழிவை அதுகளே கொண்டு வந்திருக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, ஒரு கரடி பொம்மையை திருட வர்றவங்க கிட்ட ஒரு செக்யூரிட்டியா இருந்திருந்தா, இல்ல அந்த கடையில வேலை பார்க்கறவங்களா இருந்திருந்தா, இந்த கடையோட முதலாளியா இருந்தா கூட தாராளமா ஒரு பொம்மையை எடுத்துட்டு போ, இல்ல பொம்மை தானே எடுத்துட்டு ஓடும்போது பர்மிஷன்
பெர்மிஷன் கேட்காம எடுத்துட்டு ஓனா கூட பொம்மை தான கழுதைய போயிட்டு போகுது இப்படி நாம விட்டுருப்போம். உலகமே அழிஞ்சு போய் கிடக்கிற இடத்துல அந்த ஒரு பொட்டிக்குள்ள இருக்கிற 4 பொம்மைக்காக யாரும் வருத்தப்பட போறது இல்ல. ஆனா அந்த குடோன் நல்லா ரன்னிங் ஸ்டேஜ்ல இருந்திருக்கும் போதே அந்த நாய்களுக்கு ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க வேலைக்கு எடுத்த அந்த நாய்க்கு திருடு போக கூடாது, திருட முயற்சி பண்றவங்களை அழிக்கலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க போல. அது அப்ப இருந்த காலகட்டத்துக்கு. இப்போ உலகமே அழிஞ்சு இப்படி ஒரு மாதிரியா வந்திருந்தாலும் இப்பயும் அதை சின்சியரா எடுத்துக்கிட்டு அந்த ரோபோ பல பேரை பழி வாங்கிடுச்சு. சோ அறிவியல் எவ்வளவு வளர்ந்தாலும் சரி, இந்த மாதிரி சென்சிட்டிவான டாபிக், டிசிஷன் மேக்கிங், ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழல், இதெல்லாம் வரும்போது ரோபோக்கள் கிட்ட அந்த முடிவெடுக்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்தோம். இதே மாதிரி தான் நம்ம உலகத்துக்கும் நடக்கும். வேற ஒரு நல்ல வித்தியாசமான கதையில மறுபடியும் சந்திப்போம். அது வரை எப்பவும் போல காத்துருங்க.